ஒரு சங்கி மீடியா தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, ஈரான் வந்து இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு ஹார்மோஸ் நீரிணை வழியா செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதாகவும், அந்த அனுமதி எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்தியா வந்து ஈரானை மிரட்டியதாகவும், அதாவது நீங்க எங்க கப்பல்களை அனுமதிக்கிறீங்களா? இல்ல எங்க கப்பல் படை அனுப்பவா? அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஈரானை மிரட்டியதாகவும், அந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு ஈரான் வந்து இந்திய கப்பல்கள் வந்து அந்த வழியா செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதாகவும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த செய்தி வந்து உண்மையானே தெரியல. ஏன்னா ஈரான் வந்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா இந்திய கப்பல்களுக்கு ஹார்மஸ் நீரிணை வழியா செல்வதற்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு செய்தியும் வெளியிடல. ஒருவேளை ஈரான் அப்படி ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்திய மக்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா இந்திய அரசாங்கத்தோட தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இந்திய மக்கள் வந்து கஷ்டப்படுறதுல வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. பொதுவாகவே இந்திய மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க, அநியாயத்துக்கு துணை போகாதவர்கள், அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள், தைரியமாக பேசக்கூடியவர்கள் இந்திய மக்கள். அதனால இந்த ஈரான் அமெரிக்கா போர் விஷயத்திலுமே வந்து ஈரானுக்கு ஆதரவாக பெரும்பான்மையான குரல்கள் வந்து இந்தியாவில இருந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்திய மக்கள் இப்ப வந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒருவேளை ஈரான் வந்து நம்ம இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம இந்திய மக்களாகத்தான் இருக்குமே ஒழிய உங்க தலைவரோட மிரட்டல் எல்லாம் இங்க பலிக்காது. ஏன்னா ஈரான் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறது உங்க தலைவரோட முதலாளி அமெரிக்கா, உலக ரவுடியான அமெரிக்காவோட கடற்படையவே ஓட விட்டவங்க ஈரான். உங்களோட கடற்படையெல்லாம் அவங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிப்பாகலான்னு தெரியாது. அதனால சும்மா இந்த வீரவசன உருட்டெல்லாம் உருட்டி விட்டு வந்துகிட்டு இருக்க கப்பல்களையும் தடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுறாதீங்க.